Hello friends, welcome back to Con's Way to Success. Actually, for a long time I didn't post anything, I know well, because I didn't study. I was in a lot of work busy, as well as in family also I have a lot of responsibility, so that நான் வந்து பெருசாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல. பட் ஆனால் இப்போது போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து நிறைய நோட்ஸ் ஷேர் பண்ணுறது, இந்த யூடியூப்பில் கிளாஸஸ் மாதிரி ஒரு சேலஞ்சஸ் மாதிரிலாம் போட்டுட்ருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த மாதிரி இப்போ என்னால் போட முடியாது. பட் சம் டிப்ஸ் எல்லாமே என்னால் சொல்ல முடியும். இன்னும் 6 months கூட இல்லை. ஸோ வி ஜஸ்ட் ஹேவிங் 5 months தான் இருக்குது. அப்படிங்கும் போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் மார்க்ஸ் வந்தது, பட் ஆனால் நான் சக்ஸஸ் ஆகலை. அப்படிங்கும் போது இதோட ட்ராபேக் என்ன நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட்டு 6th ஸ்கூல் புக்குனா 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6th 7th 8th போகிறது, அப்புறம் திருப்பி அகெயின் 6th 7th 8th போகிறது. ஸோ ரீஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோன்னு சொல்லிட்டு அகெயின் அண்ட் அகெயின் தெரிஞ்ச டாப்பிக்கே படிச்சுட்டு இருந்தது. இன்னொன்று என்னென்னா, ஜஸ்ட்டு நம்ம கோச்சிங் கிளாஸ் போகிறோம். நானும் ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் போயிருக்கேன். ஸோ அவங்க கொடுக்குற இது கிளாஸஸோடைய அந்த வீடியோஸ், நோட்ஸு, அப்புறம் யூடியூப் ரேண்டம் வீடியோஸோட நோட்ஸு, ஜஸ்ட் நான் இப்போது சேலஞ்சஸ்லேயுமே நான் டீச் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்துப்பீங்க. ஸோ இந்த நோட்ஸ் மட்டுமே போதுமான்னு கேட்டால் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து புக்கிலேருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ அந்த புக்கை நம்ம ஒழுங்காக படிக்கலையோ, அதனால தான் நமக்கு மார்க் நிறையா கம்மியாகுதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசித்து பார்த்ததில் அதுதான் உண்மை. எனக்கு வந்து ஈவன் தமிழில் கூட பார்த்திங்கன்னா, இந்த கலைச்சொற்கள்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கூட இந்த குரூப் 2ல் எங்கேருந்து வந்துச்சு தான் 6th அந்த சோசியல் சயின்ஸ்க்கு பின்னாடி உள்ள அந்த கலைச்சொற்கள்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம நிறையா வந்து புக்கையே படிக்க நிறையா இருக்குது. அப்போது நம்ம திருப்பி நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுலையோ, ரிவிஷன் பண்ணுறதுலையோ, டெஸ்ட்டு பேட்சை போட்டு பார்க்குறதுல நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட்டு பேட்ச் போட்டு அது எங்கே வந்துச்சு, எதுலேருந்து கேட்டாங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு தேடுறதே இல்லை. ஜஸ்ட்டு டெஸ்ட்டு பேட்ச் போடுறது, மறுபடியும் அடுத்த போர்ஷன் படிக்கிறது, எப்படியே தான் போகிறோமே தவிர்த்து அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஐ திங்க் இதுதான் ப்ராப்ளம், நம்மக்கிட்டே இருந்த ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ நான் அகெயின் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேர் டு ஸ்டடி. ஸோ ரேண்டமாக நான் யூடியூப்பில் என்கிட்ட பெருசாக ரேண்டம் நானாக வேர் டு ஸ்டடிலாம் ஒன்றும் நான் பெருசாக கையில் வச்சுருக்கல. ஸோ நான் சும்மா கூகுளில் போய் பார்த்தப்ப டாஃப் அகாடமி எனக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து வேர் டு ஸ்டடி நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ அந்த வேர் டு ஸ்டடியை தான் இப்போ நான் உட்காந்து அனலைஸ் பண்ணதில், லைக் பாலிட்டியில் 15 மார்க்ஸ் இருக்குது. அந்த 15 மார்க்ஸில் ஒரு 13 மார்க்ஸ் வச்சு புக்கு படித்தா எடுக்க முடியாதா? அப்போ நம்ம என்னெல்லாம் படிக்கணும் ஸ்கூல் புக்கில் அப்படின்னு தான் அந்த வேர் டு ஸ்டடியில் இருக்க போகுது. ஸோ அந்த வேர் டு ஸ்டடியை வச்சு நம்ம இனிமேல்